கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உயர் அதிகாரிகளின் கையொப்பங்களுடன் கூடிய போலி பத்திரத்தை காட்டி பல லட்சம் மோசடியில் ஈடுபட்ட பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். வீராநல்லூரைச் சேர்ந்த அகல்யா என்பவர் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் உள்ள தனியார் வங்கி மற்றும் மகளிர் சுய உதவி குழுவுக்கு நகைகளை மீட்க வரும் பெண்களை குறிவைத்து அவர்களிடம் தான் சிதம்பரத்தில் உள்ள புகழ்பெற்ற கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருவதாகவும் தனக்கு தெரிந்த நபர் ஒருவரிடம் கோடிக்கணக்கில் கருப்பு பணம் உள்ளதாக கூறி வட்டியில்லா கடன் என்கின்ற பெயரில் மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பாளர் கையொப்பங்களுடன் கூடிய போலி பத்திரத்தை காண்பித்து லட்சக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். மேலும் படித்த இளைஞர்களிடம் அரசியல் பிரமுகர்கள் பெயரை குறிப்பிட்டு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி அகல்யா மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காட்டுமன்னார் கோவில் போலீசார் அகல்யாவை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் பகுதியில் விளை நிலங்களுக்குள் புகுந்த காட்டு பன்றிகளை பிடித்ததற்கு அபராதம் விதித்த வன அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள நெய்தாளபுரம் கிராமத்தில் விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டு பன்றிகளை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவர் மூலம் பன்றிகளை பிடித்து வேறு பகுதிகளுக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனை கண்ட வன அலுவலர் விவசாயிகளுக்கு அபராதம் விதித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நடவடிக்கை எடுக்காத வன அலுவலரை கண்டித்தும் அபராதத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.